காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுக்காய் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் கடையில் விற்குதோ இல்லை நீங்கள் மரத்துலேருந்து அறுக்குறீங்களோ திருடுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது தெரியாது. நம்மளுக்கு தேவையானது நெல்லிக்காய், அது எப்படி வருதோ தெரியாது. அதனால நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும், ஒரு சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா சில நெல்லிக்காய் வந்து நல்லா இருக்காது, அழுவி போன நெல்லிக்காயெலாம் இருக்கும். அதனால சுத்தமான நெல்லிக்காவை மட்டும் எடுத்து பவுலில் போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து பாதி ஊறுகாய் வந்து மேலே செஞ்சு வச்சுருக்கேன், உப்பு போட்டு அது மேலே காய வச்சுருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது நான் வந்து நான் செய்ய போகிறேன், என் மெத்தடில் செய்கிறேன். இது ஊறுகாய், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அதுபோல் இப்போ பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துனே இருங்க. இது போல் நல்லா ஒன்று தேர்த்து வாஷ் பண்ணி போட்டுக்கணும். க்ளீனாக இருக்கணும் சொல்லிட்டேன், எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும். இப்போ பவுலில் போட்டு வாங்க ஊறுகாய் ரெடி பண்ண போகலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி காய வச்ச நெல்லிக்காய் ஊறுகாய் உப்பு போட்டு காய வச்சுருந்தேன்ல, அது பாருங்கள். அது கூட இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ நான் தனியாக ஊறுகாய் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து உப்பு, தனி மிளகாய் தூள், லெமன். இது மூணுத்தையும் தான் எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சிடலாம். தனி மிளகாய் தூள், உப்பு, பாதி லெமன் விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை இந்த தட்டில் நல்லா காய விடணும். அது என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கிறது அந்த தட்டில் இடுக்காக வைக்கக்கூடாது. நல்லா காய கீழே போர்த்தலாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சரிங்களா. எடுத்து மறுபடியும் அதிலே பொறுக்கி போட்டுடணும். கீழே விழுத்தலாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட டேஸ்ட்டை நீங்கள் மறுபடிங்க அடுத்தது அப்போ நினைப்பீங்க, ஷர்ட் கீழெல்லாம் விழுந்துச்சு அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டு போய். அதனால நான் இப்போயே சொல்கிறேன், கீழே விழுந்ததுலாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க சரிங்களா. கீழே விழுந்ததுலாம் எடுத்து அந்த தட்டிலே போட்டுருங்க. நல்லா இது போல் திரவி விட்டுக்கணும். அது கூட இப்போ உப்பை நல்லா எல்லா இடத்துலையும் தூவிடணும். அப்போ தான் அந்த உப்போட டேஸ்ட் வந்து அந்த நெல்லிக்காயில் ஊறும். ஏன்னா ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அந்த உப்பை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க தனி மிளகாய் தூள், அதை லைட்டாக தான் யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. தனி மிளகாய் தூளை கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா தூவிட்டு அது எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கீழே விழுந்ததுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து அந்த தட்டுலேயே போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ மிக்ஸ் பண்ண பாதி லெமன் இருக்குல்ல, அந்த பாதி லெமனோட ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. பக்கத்தில் நம்ம ஏற்கனவே காய வச்சோம்ல, அதுக்கும் சேர்த்தே புழிஞ்சிக்கலாம் சரிங்களா. பாதி லெமன், ஏன்னா இந்த லெமன் டேஸ்ட்டு நெல்லிக்காய் கூட ஊறி இன்னும் இந்த லெமன் புழிஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு. நல்லா இப்போ புழிஞ்சிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈவினிங்காக வந்து பார்க்கலாம் ஊறுகாய் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிக்குதுன்னு. நல்லா வெயிலில் வைக்கணும், அப்போ தான் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆக முடியும் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடும். வெயிலில் தான் வைக்கணும் நல்லா. இப்போ பார்த்துக்க நம்ம வரும்போது டிஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் இப்போ ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய வச்ச ஊறுகாவை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட ஊறுகாய் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு கூட பாருங்கள் ஆசமாக இருக்குது. அந்த நான் சொன்ன விதத்திலே செய்யுங்க, ஊறுகாய் பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நீங்கள் நல்லா சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நான் எப்படி சாப்பிடுவேன், நான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவேன். பாருங்கள் இந்த மசாலா, நான் சொன்ன மசாலா ஊறுகாவை பாருங்கள் எவ்வளோ ஆசமாக ரெடியாக இருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய். எவ்வளோ டேஸ்ட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள்.